வணக்கம். புரவலன் யூடியூப் சேனலுக்காக தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உள்ள திரு உத்திராசு ஐயா அவர்களுடன் ஒரு நேர்காணல். இவர் பாராட்டப்பட வேண்டியவர், போற்றப்பட வேண்டியவர், குறிப்பாக பாதுகாக்கப்பட வேண்டியவர். திரு உத்திராசு அவர்கள் உலக மாமேதை அம்பேத்கர் பற்றிய ஆய்வுக்காக தன்னை அனுதினமும் கரைத்து கொண்டிருப்பவர். தொடர்ந்து புரவலன் வலையொலி தளத்தில் அண்ணல் அம்பேத்கர் பற்றிய தரவுகளை வாரம் ஒரு முறை தெரியப்படுத்துவது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். கடந்த கால அம்பேத்கருடைய வரலாற்றில் நாம் பல விடயங்களை அவருடைய நூல்களின் மூலமாகவும் அவரை பற்றி எழுதிய பல அறிஞர்கள் சொன்ன செய்திகளின் மூலமாகவும் பல செய்திகளை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம். அன்றாடம் இது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் 2008 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அம்பேத்கருடைய பிறந்த நாள் அன்று நான் என்னுடைய கணனியை தொடங்குகிற போது அதிலே ஹங்கேரியிலிருந்து ஒரு இமெயில் வந்திருந்தது. அந்த இமெயிலை பார்த்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். ஏனென்றால் அது ஒரு தலையங்கத்தை கொண்டிருந்தது. அந்த தலையங்கம் என்னவென்றால், அம்பேத்கர் இஸ் இன் ஹங்கேரி என்று தலைப்பு வந்தது. ஆச்சரியப்பட்டு அந்த இமெயில் அந்த அஞ்சலில் போய் சென்று பார்க்கிற பொழுது ஒரு உலக அதிசயத்தை நான் கண்டேன். அது என்னவென்றால், ஹங்கேரி நாட்டில் ரோமா என்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் இருப்பது, அங்கே ஒரு 13 லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்று அதிலே வந்தது. அந்த தகவலை இமெயில் தகவலை கொடுத்தவர் பேரு டெர்டேக் டெபோர் என்பவர் அந்த செய்தியை கொடுத்திருந்தார். அதிலே அவர் குறிப்பிட்டிருந்த முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வீதியிலும் நாங்கள் கோயிலை கட்டினோம், ஒவ்வொரு வீதியிலும் நாங்கள் கோயிலை கட்டினோம், ஆனால் எங்களுக்கு கழிப்பறைகள் கட்டவில்லை, பள்ளிக்கூடங்களையும் கட்டவில்லை என்று அந்த செய்தியிலே, அந்த மின்னஞ்சலிலே இருந்தது. உள்ளே சென்று பார்த்தோமானால் நம்மளை வியக்க வைக்கும் மிகப்பெரிய செய்தி அங்கே இருந்தது. ஹங்கேரி நாட்டில் முன்னாள் எம்பி, அவர் பாராளுமன்ற உறுப்பினர். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இருக்கிற பொழுது இந்த ரோமாஸ் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர் பேசினார். அது என்ன பிரச்சனைன்னா, ரோமாஸ் மக்களுக்கு உழைப்புக்கு கூலி கிடையாது. முதலாளிகள் வீட்டில் மிச்சப்படும் சாப்பாட்டையும் கிழிந்த துணிகளையும் கொடுத்து அனுப்புவார்கள். அதுதான் கூலி அங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கண்டிஷன் அங்க என்னன்னா, 10 வயசுக்குட்பட்ட பெண்ணும் ஆணும் ஒரு முதலாளி வீட்டுக்கு கண்டிப்பா வேலைக்கு வந்துடணும். வரும்பொழுது 10 கிலோ எடைக்கு குறையாமல் விறகு கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஹங்கேரியில 2008 வரையில நமக்கு செய்தி என்னன்னா, அவன் விறகடுப்புல தான் சமைக்கிறான். இந்த வேலைக்கு வரும்போதே இந்த ரோமா மக்கள் விறகோடு வர வேண்டும் என்பது அங்க இருக்கிற ஒரு கட்டளை. கிழிந்த ஆடைகளோடு, அவர்களுக்கு வாழ்க்கை உரிமைகள் எதுவும் இல்லாமல் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். இதை பற்றி அந்த எம்பி பாராளுமன்றத்திலே ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வி எழுப்பிய ஒரு அரை மணி நேரத்தில் அவர் நாடு கடத்தப்படுகிறார். அவர் பெயர் டெர்டேக் டிபோர். அந்த டிபோருடைய நண்பர், இவர் நாடு கடத்தப்பட்ட உடனேயே, நானும் இந்த நாட்டை விட்டு உன்னோடு வந்து விடுகிறேன் என்று புறப்படுகிறார் அவரோடு. அவர் பேர் ஓர்சோஸ் ஜனோஸ். இந்த இருவரும் படித்தவர்கள், நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள், அமெரிக்க செல்லுகிறார்கள்.
அமெரிக்காவிலிருந்து அங்க நண்பர்களுடைய உதவியை பெற்று இந்தியாவுக்கு வருகிறார்கள். 2005 ஒரு முறை, 2007 ஒரு முறை இந்தியாவுக்கு வருகிறார்கள். இந்தியாவுக்கு வந்து பம்பாயில சில சோர்ஸை பயன்படுத்தி அம்பேத்கர் நூலகத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பை பெறுகிறார்கள். 2005 2007 2 முறை பம்பாயில வந்து தங்கி அம்பேத்கர் நூலகத்தில் படிக்கிறார்கள். பல விஷயங்களை தேடுகிறார்கள். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தேடினார்கள். தேடுகிற போது ஒரு அம்பேத்கருடைய நூல்களை படிக்கிற போது அம்பேத்கருடைய உயிர் வாழ்ந்த அம்பேத்கருடைய இயக்கத்தில் இருந்த பல தலைவர்களை சந்திக்கிற வாய்ப்பும் கிடைக்கிறது. அவர்களையும் நேர்காணல் செய்கிறார்கள். இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அம்பேத்கர் செய்த பணிகள், எழுத்துக்கள், பேச்சுகள், போராட்டங்கள் அனைத்தையும் அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இதனூடே ஒரு தத்துவமும் கிடைக்கிறது, அம்பேத்கர் சொல்லிய தத்துவம். இதுல என்ன வேடிக்கைன்னா, இந்திய தலித் அரசியல்வாதிகள் யாருமே சொல்லாத ஒரு தத்துவத்தை அல்லது தெரிந்து கொள்ளாத ஒரு தத்துவத்தை அவர்கள் கண்டறிகிறார்கள் அம்பேத்கருடைய நூலகத்திலே. அது என்னன்னா, ஆங்கிலத்திலே லாஸ்ட் ரைட்ஸ் ஆர் நெவர் ரீகெயின்ட் பை அப்பீல் டு த கன்சைன்ஸ் ஆஃப் த அசர்பர்ஸ் பட் பை ரெலன்ட்லெஸ் ஸ்ட்ரகிள் என்ற 3 வாக்கியத்தை அவர்கள் அம்பேத்கர் கைப்பட எழுதிய நூலிலிருந்து அறிந்து கொள்கிறார்கள். இதற்கு பொருள் என்னவென்றால், உங்களுடைய உரிமைகளை இழந்து விட்டீர்களேயானால் திரும்ப பெற முடியாது. இரண்டாவது, பை அப்பீல்ஸ் டு த கன்சைன்ஸ் ஆஃப் த அசர்பர்ஸ் என்றால், உலக பொது நியாயத்துக்கு எதிராக உங்கள் உரிமைகளை பறித்து கொண்டவன் என்று பொருள். அந்த உலகத்தில் பொது நியாயத்திற்கு எதிராக உங்கள் உரிமைகளை பறித்து கொண்டவன் என்றால், இன்னும் பொருள்பட பார்த்தோமானால், ஆளுமையில் இருக்கக்கூடிய, முன்னாடி உரிமையை பறிச்சுக்கிட்டவனா இருக்கலாம் அல்லது அவனுடைய வாரிசா இருக்கலாம். இப்ப ஆளுமையில இப்ப அவங்கிட்ட தான் நம்ம உரிமையை கொடுன்னு மனு கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அம்பேத்கர் சொல்றார். சரி, என்னதான் செய்யலாம்? பட் பை ரெலன்ட்லெஸ் சர்க்கிள். இந்த ரெலன்ட்லெஸ் சர்க்கிளுக்கு சரியான பொருள் வேணும்னா, இப்ப வந்து நமக்கும் பாகிஸ்தானுக்கு சண்டை நடக்குது. அப்ப சண்டை நடக்கிற போது இரு துருப்புகளுக்கு இடையில வார்ஃபீல்டு ஒன்று இருக்கும், ஒரு ஏரியா வார்ஃபீல்டுன்னு இருக்கும். அந்த வார்ஃபீல்டில் அவங்க சுட்டுக்கிட்டு இருக்கிற போது குழந்தையோ பெண்ணோ அதுல கிராஸ் பண்ணிட்டா 2 பேரும் ஃபயரை நிறுத்திடணும். இது உலக பொது நியாயம், சட்டம். இப்ப ரெலன்ட்லெஸ் சொன்னா, அந்த மாதிரி பொது நியாயங்களை கூட நம்ம போராட்டத்தில் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு தான் பொருள். இதை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஹங்கேரி செல்கிறார்கள். மன்னிப்பு கடிதம் விட்டு நாட்டில் உள்ளே செல்கிறார்கள். உள்ளே சென்றவர்கள் இந்த ரோமாஸ் மக்களை அணிதிரட்டுகிறார்கள். அணிதிரட்டி பல போராட்டங்களை செய்கிறார்கள். இதனூடே அந்த மக்களை விடுவிப்பதற்கான வேலைகளை துவங்கி அவர்கள் வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலத்தில் அந்த மக்களை அந்த நாட்டின் சட்ட பாதுகாப்போடு, அரசியல் சட்ட பாதுகாப்போடு விடுதலை பெற செய்து விடுகிறார்கள். இந்த செய்தியை இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு தலித் தலைவரும் சொல்லவில்லை, நாம் கேள்விப்படவும் இல்லை. இது கேள்விப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து பத்திரிகை நிருபர் அந்த ஹங்கேரி பிரமுகரை பார்க்க செல்கிறார். அங்கே பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கிற போது அந்த இருவரும் சொன்ன தகவல் தான் மிக முக்கியமானது. நாங்கள் நாடு கடத்தப்பட்டோம், தாய்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டோம். வெளியேற்றப்பட்ட நாங்கள் இந்த மக்களை விடுவித்தே தீருவது. அதற்கு யாருடைய கான்செப்ட் சரியா இருக்கும்னு நாங்க தேடணும். தேடுற போது உலகத்துல பல சித்தாந்தங்கள் இருக்கிறது, அனைத்தும் எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அம்பேத்கருடைய சித்தாந்தம் எங்களுக்கு தெரிய வந்தது. அம்பேத்கர் நூலகத்தில் படித்தோம். அந்த இந்த ரைட்ஸ் லாஸ்ட் ரைட்ஸ் ஆர் நெவர் ரீகெயின் பை அப்பீல்ஸ் டு த கன்சைன்ஸ் ஆஃப் த அசர்பர்ஸ் பட் பை ரெலன்ட்லெஸ் ஸ்ட்ரகிள்ங்கிற வார்த்தையை நீல கொடியில போட்டோம். அதுதான் எங்க இயக்க கொடி. அந்த கொடியை வைத்து பிடித்து கொண்டு மக்களிடத்திலே சென்றோம். அந்த மக்களை நாங்கள் ஒன்று சேர்த்தோம், போராடினோம், வெற்றி பெற்றோம் என்று அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றார். அப்ப இந்து நிருபர் கேட்கிறார், உலகத்தில் இவ்வளவு தத்துவங்கள், விடுதலைக்கான தத்துவங்கள் இருக்கிறது, நீங்க ஏன் அம்பேத்கரை தேர்வு செய்தீர்கள்?
என்று கேட்கிறார். அப்போது சொல்கிறார், இந்த டெபோ எல்லா அறிஞர்களுடைய நூல்களையும் படித்தோம், தத்துவங்களை படித்தோம். ரோமாசு மக்களுடைய கொடுமை என்பது இந்திய தலித் மக்களுடைய கொடுமைக்கு நிகராக இருக்கிறது. ஆக ஒத்த வாழ்க்கை, இவர் 2 பேர்களுக்கு அடிமைத்தனம் என்பது ஒரு சமநிலையில் இருக்கிறது. ஆக இந்திய மக்களை இந்திய தலித்துகளை விடுவிப்பதற்கு அம்பேத்கர் உழைத்ததுதான் சரியாக இருக்கும் என்று முடிவு செய்தோம். அதன்படி எங்களுக்கு அந்த தீசிஸ் கிடைச்சது. அதை வச்சுக்கிட்டு தான் நாங்க போராடின மக்களை வெற்றி கொண்டோம். இதனினும் கொடுமை என்னவென்றால், 13 லட்சம் ரோமாஸ் மக்களை ஹங்கரி நாட்டு அரசாங்கம் மூளை வளர்ச்சி குன்றியவர்களாக பதிவு செய்தது. இது எவ்வளவு பெரிய கொடுமை என்று யோசித்து பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் அரசியல் பேரம் நடக்கிறது. இந்த டெபோவை கூப்பிட்டு, விவகாரம் வேண்டாம், உங்க கோரிக்கை நிறைவேற்றுவோம், உங்க டிமாண்ட் என்னன்னு கேட்கிறான் ஹங்கேரி அரசு. அப்ப அவர் சொல்றாரு, எங்களுக்கு 10 MP வேணும் எங்க பிரதிநிதிகளா. இந்த மக்களை அந்த மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் என்ற பதிவில் இருந்து நீக்க வேண்டும், அவர்களுக்கு மற்ற மக்களுக்கு இருக்கிற சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் முடிவில் ஒரு தீர்வு ஏற்படுகிறது. அந்த தீர்வுதான் அம்பேத்கரை முன்னிறுத்தி, அம்பேத்கருடைய தத்துவத்தை முன்னிறுத்தி அந்த மக்களுக்காக போராடுவதற்கு அந்த மக்களுக்கான வெற்றியும் அங்கே கிடைக்கப்பட்டது. இன்றைக்கு ஹங்கேரியில் இருக்கிற 13 லட்சம் ரோமாஸ் மக்கள் விடுதலை பெற்று விட்டார்கள். அப்படிங்கிற செய்தி நாம் உலகத்துக்கு சொல்றதா இல்ல இந்தியாவுக்கு சொல்றதானே புரியல நமக்கு. ஆக 85 ஆண்டுகள் ஆகியும், சுதந்திரம் பெற்ற 85 ஆண்டுகள் ஆகியும், அந்த சுதந்திர காலத்திலிருந்து அம்பேத்கருடைய நடவடிக்கைகள் இந்த நாட்டில் இருந்தும், அவரே அரசியல் சாசனம் எழுதியும் இன்றும் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்பதுதானே உண்மை. அந்த ரோமாஸ் மக்களுக்கு கிடைத்த விடுதலை இந்திய மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. யாருடைய தவறு? அந்த ரோமாசிலிருந்து வந்த ரோமாஸ் மக்களுடைய தலைவனுக்கு கிடைத்த இந்த தத்துவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நம் தலித் தலைவர்களுக்கு கிடைக்கலையா? அல்லது அம்பேத்கரை பின்தொடர்ந்துதான் இவர்கள் இயக்கங்கள் நடத்துகிறார்களா என்ற சந்தேகத்தை உருவாக்குகிறது.